எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக்கர் சேனல். தக்காளி தொக்குனாலே எல்லாருக்குமே ஃபேவரட். இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, கையிலேயே பிசைஞ்ச தக்காளி தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 3 காஞ்ச மிளகா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு 4-5 பல்லு பூண்டு, அது கோல்டன் கலர் ஆனோடனே அதையும் வதக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அதுக்கு ஒரு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்க, அது கோல்டன் கலர் ஆனோடனே அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அதுக்கு 3 தக்காளி இது மாதிரி பாதியாக கட் பண்ணி கடாயில் போட்டு வேக வச்சுருங்க. 5 to 7 மினிட்ஸ் ஆனோடனே இது மாதிரி தோல் உரிச்சு விடுங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு வேக வைக்கணும். அது ஒரு 3 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஒரு 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு. இனிமேல் நம்ம பிசைகிற வேலை தான். ஃபஸ்ட்டு மிளகாவை நல்லா நுணுக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி எல்லாத்தையும் நல்லா கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம தேவையான நல்ல உப்பையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமல்லியை தூவி பிசைஞ்சிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இது சுடு சுடு சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்களேன். சூப்பராக இருந்துச்சுங்க.